கனிமொழி பாஜகவுக்கு வந்தால் தான் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று அண்ணாமலை கூறினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனிமொழி, தான் பாஜகவில் இணைய வேண்டும் என்றால் பெரியார் வாழ்க என்று அண்ணாமலை கூற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா பேரு கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க. படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனா ஒண்ணு அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை.